வணக்கம். இன்று 14/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கிரக சுழற்சியை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, புதன், சூரியன், மீனத்தில் சுக்கிர, ராகு. இந்த கிரக அமைப்பில் இன்னைக்கு இந்த நாள் நகருது. மேஷராசி ராசியாதிபதி குரு 3ல் மறைவிடஸ்தானம். 10ஆம் இடம் 2க்கும் 7 கூடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து ராகு கூட சம்மந்தப்பட்டிருக்கான். இடம் கொடுத்த குரு தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. குரு சுக்கிரன். தனராசி அதிபதி உச்சமாக உட்காந்துருக்கான் ராகு கூட. பொருளாதாரம் நல்லா வரும். 7ஆம் அதிபதி வெளிவட்டாரங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு மேஷராசி நண்பர்களுக்கு. அதே மாதிரி 10ல் சனி ஆட்சி, சூரியன் ஆட்சி, புதன் சுக்கிரனும் சூரியனும் இருக்கிறாங்க. 10ஆம் அதிபதி 10ல் சூரியன் இருக்கார். அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும். அவர் 5ஆம் அதிபதியாகவும் வரார். 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்குது. சொத்து சுகத்தினால இன்றைக்கி பொருளாதாரம் மேலோங்கும் மேஷராசி நேயர்களுக்கு. ரிஷபம் ராசிலேயே குரு, ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம், பரிவர்த்தனை யோகம், 6ஆம் அதிபதியாக வரார். அவர் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை தெரியும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. இன்னைக்கு 12ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார். பொருளாதார விரயம். 5ல் கேது. பசங்களால் ஏதாவது மக்கள் அவங்களால சிறு தொல்லைகள் நீங்கும் இன்னைக்கு. அதே நேரத்தில் சனி வலியாக உட்காந்துருக்காரு இன்னைக்கு. தன்னுடைய நட்பு பொருளாதாரம் வரவுக்கு செலவு சரியாக இருக்கும். ஒன்றும் பெருசாக கையை பிடிக்காது. மிதுன ராசி ராசியாதிபதி 9ல் ஆட்சி பெற்ற புதனக்கூடாது. பாக்கியஸ்தானத்தில் ராசியாதிபதி இன்னைக்கு தொட்டது எடுபடும். இந்த மாதத்திலேயே சிறப்பான நாள்னே சொல்லலாம். ஏன்னா 3ஆம் அதிபதி 3ல் சந்திரன், 3ஆம் அதிபதியே 10ல் உட்காந்துருக்கிறார். மிதனராசினர்களுக்கு இன்னைக்கு ஜோராக இருக்கும். கடகராசி நேயர்கள் 2ல் ராசியாதிபதி 2ல் 8ஆம் அதிபதி சனி ஆட்சி. உடம்புல ஏதாவது பிரச்சனை தெரியும் இன்னைக்கு. தனக்காரகன் சூரியனும் ராசிக்கு 8ல் போய் வரைய ராசியால் பார்க்கப்படுறார். ஆனால் உடல் ரீதியாக ஏதாவது ஹெல்த் இஷ்யூ மறையும். சிம்மராசி ராசியாதிபதி 7ல் ஆட்சி பெற்ற சனி கூட வெளிவட்டாரத்தினால் நட்பு வட்டாரத்தில் இன்றைக்கி அனுகூலமான நாள். அதுலேயும் குறிப்பாக ராசி அதிபதிங்கிறது 12ஆம் ஆதி ஜென்மத்திலிருந்து பார்க்கும்போது வெளிவட்டாரம் நட்பு வட்டாரம் இன்றைக்கி உதவிகள் சேரும். கன்னி ராசியில் ரக்லத்தில் ராசியில் கேது. தனக்காரகன் உச்சமாக 1க்கும் 2க்கும் 9 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து ராகு கூட உட்காந்துருக்கான். 9ஆம் இடம் உச்சமாக இருந்தால் கொட்டி கொடுக்கும். தனக்காரகன் பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். அதுவும் 9ல் தூரதேச பயணம்
அதுலேயும் குறிப்பாக சொகுசான காரில் வெளியில் போயிட்டு வர மாதிரி வரும். வேறு கன்னிராசிக்காரர்களுக்கு 9ல் குரு இருக்கார். ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆடிக்கிட்டே இருக்கணும், பொருளாதாரம் வந்துக்கிட்டு இருக்கும். அதே சமயத்தில் 6ஆம் இடம் வலுவாக இருக்கார். நிம்மதி கிடைக்கும். இன்றைக்கி ஏதாவது பொருளாதாரம் 6ஆம் இடம் வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். இந்த வேலை செஞ்சோம், இதுக்கு இவ்வளவு வருமானத்தை உழைப்பை காட்டிலும் ஊதியம் கொஞ்சம் கூடுதலாக தெரியும் இன்றைக்கி கன்னிராசி நேயர்களுக்கு. துலாம் ராசியாதிபதியும் 8ஆம் அதிபதியும் உச்சமாக உட்காந்து 6ல், 6ஆம் அதிபதி 8ல், விபரீத ராஜயோகம். அதுலேயும் குறிப்பாக தனஸ்தானாதிபதி செவ்வாய் 7ஆம் அதிபதி 9ல் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். 7ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதியும் ஒரே ஸ்தானாதிபதியும் செவ்வாயும் 9ல் உட்காந்து 9ஆம் அதிபதி புதன் 5ல் உட்காந்துருக்கார். திரிகோணங்கள் வலுப்பெற்றது. விபரீத ராஜயோகம், திடீர் யோகம். அதுலேயும் தனக்காரகன் செவ்வாயாக இருக்கான். பூமி சம்மந்தம், ரியல் எஸ்டேட் அந்த துறையில் ஈடுபடுறவங்களுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும். இன்றைக்கி பேச்சுவார்த்தை முடிஞ்சு அக்ரிமெண்ட் ஆகும். அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக வரார். இதுவரைக்கும் நீங்கள் படிக்காத ஒரு புத்தக உங்களுக்கு அறிமுகமாகும். யாருக்கு? மாணவ செல்வங்களுக்கு. விருட்சிபம். இந்த விருட்ச ராசிகளுக்கு ராசியாதிபதியாக 1க்கும் 6 கூடிய ராசியாதிபதி 8ல் போய் மறைகிறார். 6ஆம் அதிபதி 8க்கு போகிறார். 12ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் உச்சமாக உட்காந்து 5ல் உட்காரார். 5ஆம் அதிபதி 7ல். மனைவி ஸ்தானம் அல்லது வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாள். மனைவி அல்லது வெளிவட்ட நட்பு வட்டாரத்தில் அனுகூலமான நாள். அதுலேயும் ராகு கூட சுக்கிரன் 6ஆம் அதிபதி 8ல், 7க்கும் 5க்குடையவர் வலிமையாக உட்காந்துருக்கார். பசங்களால் அனுகூலமான நாள் இன்றைக்கி. மகிழ்ச்சி. இந்த பிள்ளைய பெக்கைவன் என்ன தவம் இருந்தாலும் சொன்னார் தான் வள்ளுவர். அது மாதிரி பசங்களால் இன்றைக்கி அனுகூலமான நாள் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு 11க்கும் 6 கூடிய சுக்கிரன் உச்சம். லக்ன ராசிக்கும் 6 கூட, ராசிக்கும் 4 கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் இன்றைக்கி வாகன விருத்தின்னு உங்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக உயர் ரக வாகனங்கள் உங்களுக்கு அனுகூலமாக தெரியும். இன்றைக்கி உயர் ரக வாகனங்கள் இன்றைக்கி நாளுக்கு 3ல் சனி ஆட்சியாக உட்காந்துருக்க. இரும்பு சார்ந்த தொழில் உங்களுக்கு இன்றைக்கி அதுலேயும் குறிப்பாக அது மாதிரி செய்யக்கூடிய நாள். மகர ராசி நேயர்கள் இன்றைக்கி மகர ராசிக்காரவங்களுக்கு சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். 2ஆம் தனஸ்தானத்தில். 9ஆம் அதிபதி குடும்பத்தில். அப்பா வீட்டு சொத்து, அப்பா வீட்டு உறவுனால உங்களுக்கு அனுகூலமாக தெரியும். 5ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம். 5க்கும் 10 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து தனஸ்தானத்தில் 3ல் உட்காந்து 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய வலிமையாக உட்காந்துருக்கா. நீ மகர ராசி. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நண்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி. 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எங்கே உட்காந்து 8ஆம் அதிபதி ஜென்மத்தில். ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் தெரியும் இன்னைக்கு கும்பராசினருக்கு. உடல் சோர்வு, உடம்பெல்லாம் ஒன்றும் நல்லா தான் இருக்கும், ஆனால் மன ரீதியாக ஏதாவது அழுத்தத்தில் இருப்பீங்க. இன்றைக்கி அது பிற்பகுதிக்கு மாறிடும். 2ல் 9ஆம் அதிபதி ஸ்தானத்தில் இருக்கான். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும், பணம் வரும். ராகு எடுத்துகிட்டு வருவார், கொடுப்பார், எடுத்துகிட்டு போவார். அந்த 4ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியாக இருக்குது பரிவர்த்தனை யோகத்திலிருந்து அதாவது கட்டடம், வாகனம், பூமி இது சம்மந்தப்பட்ட மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் வரும். ராசியாதிபதி குரு 3ல். 3ஆம் அதிபதி இன்னைக்கு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். ராசியாதிபதி அவர் குறிப்பாக 8ஆம் அதிபதியும் கூட. சுக்கிரன் 8ல் லக்னத்தில் ராசியில் வந்து உட்காந்துருக்கார்.
மூணாம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கிறார். தனஸ்தானாதிபதி கேந்திரம் ஆகிறார். கேந்திரம் 4ல் உட்காந்துருக்கார். பூமி சேர்க்கை இன்றைக்கி நல்லாயிருக்கும். செவ்வாய் உங்களுக்கு தனக்காரகனும் 9ஆம் அதிபதி உங்களுடைய செவ்வாய் 4ல் சுகஸ்தானத்தில் போய் கேந்திரம் பெற்றதுனால வக்கரமாக செவ்வாய் வலிமை இருக்கிற பூமி சேர்க்கை வாகன சேர்க்கை உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமாக இருக்கும். அதே சமயத்தில் 7ல் கேது. எதை எடுத்தாலும் கொஞ்சம் சுருக்கி பார்ப்பீங்க, சந்தேகப்படுவீங்க. அப்படி பேசணும். செவ்வாய் 7ல் கேது இருந்தால் சுருக்கி பார்ப்பீங்க. எதையும் கொஞ்சம் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நாளை சந்திப்போமா?